வணக்கம் நேயர்களே. இன்றைய நான் ஆனந்த பெண் நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களாக புகைப்பட கலைஞராக வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோவை சுப்பு அவர்கள் தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போகிறோம். வாங்க சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக புகைப்பட கலைஞராக வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. உங்களோட இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ் எங்கே ஸ்டார்ட் ஆச்சு சார்? நான் ஃப்ரீலான்ஸ் ஃபோட்டோகிராஃபராக கோயம்புத்தூரில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அப்போ இந்த மாதிரி அண்ணன் தளபதி அவர்கள் கோவைக்கு வர்றபோது பூரா அவங்க கூட போயிட்டு நம்ம படம் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் தலைவர் வந்தாங்கன்னா தலைவரோட போய் படம் எடுப்போம். அப்போ ஈவினிங் அந்த அவங்க திருப்பி ஊருக்கு போயில அவங்க இந்த பேப்பரில் ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஃபோட்டோஸ் அவங்களுக்கு அப்போ டிஜிட்டல் இல்லாத காலன்றனால பிரிண்ட் போட்டு அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சுப்போம். அப்போ இந்த டிஜிட்டல் இல்லாத காலகட்டங்களில் அந்த ட்ராவல் பண்ணியிருப்பீங்க தலைவரோடையும் சரி, இப்போ இருக்கக்கூடிய திமுக தலைவரோடும் சரி. அந்த ட்ராவலை பற்றி சொல்லுங்கள் சார். ட்ராவல் அதாவது நம்ம இப்போ படம் எடுக்க இப்போ டிஜிட்டல்ன்றனால உடனடியாக நம்ம உடனே அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மாதிரி இதில் உடனே அனுப்பிச்சிடுறோம். அப்போ அந்த காலகட்டத்தில் நெகட்டிவ்ங்கிறனால பிளாக் அண்ட் ஒயிட்டுங்கிறனால எடுத்துகிட்டு அதை நம்ம டெவலப் பண்ணி இது கொடுக்குறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகும். அதனால் அந்த மாதிரி இதில் ஈவினிங் நம்ம பார்த்து கொடுத்து அவங்களோட அனுப்பிச்சிருப்போம். முன்னாடி திமுக தலைவர் கலைஞரோட பல்வேறு இடங்களுக்கு தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அதாவது ட்ராவலை பற்றி சொல்லுங்கள். தலைவர் கோயம்புத்தூர், நீலகிரி, பெரியார் இந்த மாதிரி ஊர்லாம் வரையில் நம்ம கூட போய் படங்கள் எடுத்துருக்குறோம். அப்போ தலைவர் நம்ம அந்த படங்கள் ஃப்ரீலான்ஸ் பண்ணுறதுனால பத்திரிகைகளுக்கு கொடுத்துட்டு இருந்தோம். தளபதிக்கு மட்டும்தான் நம்ம முரசொலிக்கு படம் அவங்களுக்கு வேணுன்றதுக்காக அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருவோம். ஒரு புகைப்பட கலைஞராக பல சம்பவங்கள் நீங்கள் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக திமுக மூத்த தலைவர்கள் கூட இப்போ ட்ராவல் பண்ணும்போது இன்னுமே மக்களோட அந்த உணர்ச்சிகள், மக்கள் தலைவர்களை பார்த்து சந்திக்கிறது, இது எல்லாத்தையும் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கும். குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களோட பயணம் பண்ணும்போதெல்லாம் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கடந்து நீங்கள் போவீங்க? இப்போ நாங்கள் நமக்கு நாமையில் கூட ஃபுல்லாக போயிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் காவிரி மீட்பு பயணத்துக்கு ஃபுல்லாக கூட போயிட்டு இருந்தோம். இப்போ கிராம சபை கூட்டத்துக்கு ஃபுல்லாக போயிட்டுருக்குறோம். எல்லா இடத்துலையுமே மக்கள் ஃபுல் வரவேற்பில் இருக்கிறாங்க. அதனால் அவங்களோட இது பண்ணுற போது அவங்களோட ஃபுல்லாக படம் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்கள் எந்தெந்த ஒரு தடைகள்லாம் கடந்து போவீங்க? ஏன்னா மக்கள் கூட்டம் இருக்கும், ஒரு கரெக்டான ஃப்ரேமு, ஒரு அழகான ஒரு படம் எடுக்கிறதுக்காக ரொம்ப மெனக்கெடுவீங்க. எந்தெந்த விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க? இப்போ நாங்கள் அவரை நல்ல நல்ல க்ளோஸ்அப்பில் எடுக்கணுன்றதுக்காக தான் ரொம்ப இது பண்ணுவோம். அது மக்கள்கிட்ட இது இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அதையும் மீறித்தான் நம்ம படம் எடுக்கணும். கூட இப்போ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் எந்த மாதிரி அவர் ஏதாவது கூப்பிட்டு பேசுறது, இல்லை ஒரு விசாரிப்புக்கலாம், அந்த மாதிரிலாம் சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு? எல்லா இடத்துலையுமே பேசுவாங்க. மறக்க முடியாத சம்பவம்னா எந்த இது சார்? மறக்க முடியாத சம்பவம்னா நிறைய இடத்துல இப்போ அவங்கள படம் எடுக்க போகிறோம், அவங்க சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் டீ சாப்பிட்டுக்கணும். இப்போ நம்ம உள்ளே போனோன்னா அவருக்கு சுப்புக்கு டீ கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதெல்லாம் அதே மாதிரி அவர் சுப்பு படம் எடுத்தால் ரொம்ப நல்லா எடுப்பார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கிட்டையுமே கூட இருக்கிறவங்க எல்லார்கிட்டையுமே சொல்லுவாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் நல்லா இது பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட எவ்வளோ கிலோமீட்டர் ஏன்னா தொடர்ச்சியாக ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே திமுக தலைவர் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறாரு. எத்தனை கிலோமீட்டர் அவர் கூட ட்ராவல் பண்ணியிருப்பீங்க? அவரோட குறைஞ்சது ஒரு 50-60,000 கிலோமீட்டருக்கு கூட போயிருக்கிறோம். ஃபுல்லாக ட்ராவல் பண்ணியிருக்கிறோம். ஏன்னா அவர் ஒரு சலிக்காமல் தொடர்ச்சியாக ட்ராவல் பண்ணுறாரு. அவருக்கு ஈடு கொடுக்குற மாதிரி நீங்களும் அந்த ஓடுறதெல்லாம் உண்டா? அவருக்கு ஈக்குவலாக ஈடு கொடுக்குறது ரொம்ப கஷ்டம். இப்போ அவங்க ஒரு 2 அடி நடந்து ஸ்டெப் வச்சு போனாங்கன்னா நம்ம 4 அடி ஓடணும். அவங்களோட ஈக்குவலண்டாக போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது நம்மளுக்கு ரொம்ப இதாக தான் இருக்கும். நடைப்பயணத்துலலாம் அவங்க நடந்து வர்றதுக்குள்ள நம்ம இங்கேருந்து முன்னாடி கூட்டத்தை தள்ளிட்டு போய் படம் எடுக்கிறங்கிறது ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. மக்கள்கிட்ட ரொம்ப வரவேற்பு இருக்கிறனால எல்லாரும் முன்னாடி கூடி இது பண்ணிடுறாங்க. அதனால் மக்களையும் அண்ணனையும் தாண்டி மக்களையும் தாண்டி நம்ம படம் எடுக்க போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் எடுத்த புகைப்படங்களில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம்? ஏன்னா நிறையா ஃப்ரேம்ஸ் எடுத்திருக்கீங்க. நம்மளும் இந்த புகைப்பட கண்காட்சியில் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரேம்னா எந்த ஃப்ரேம் சொல்லுவீங்க? அவரை எடுத்த எல்லா படமுமே நம்மளுக்கு ரொம்ப மிக பிடிச்ச புகைப்படங்கள் தான். குறிப்பிட்டு சொல்லணும் அதாவது, ஏன்னா ஒவ்வொரு ட்ரெஸ்ஸு ஒவ்வொரு கலரில் ஒவ்வொரு பேக்ரவுண்ட்லேயும் நீங்கள் எடுத்திருப்பீங்க. ஆமாம். அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா எனக்கு நம்மளோட கேமராவில் அண்ணன் ஊட்டியில் குன்னூரில் பெரிய இது டெலிலென்ஸில் ஃபோட்டோ எடுப்பாங்க. அது ரொம்ப பிடிக்கும் நம்மளுக்கு. ஒரு புகைப்படக்காரன்றனால
அவங்களுக்கு வந்து புகைப்படம் ரொம்ப பிடிக்குன்றனால அவங்களும் நல்ல இன்ட்ரெஸ்ட்டாக அதில் வந்து படம் எடுப்பாங்க. கலைஞரோட வந்து உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா எது சொல்லுவீங்க சார்? மறக்க முடியாத சம்பவம்னா வந்து ஐயா மாறன் எம்பி வந்து டாப் ஸ்லிப்புக்கு வந்து 3 நாள் வந்து தங்கியிருந்தாங்க. அவங்களோட வந்து நான் வந்து புகைப்படம் எடுக்கிறதுக்கு வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு எல்லா புகைப்படங்களும் எடுத்திருந்தோம். அந்த படமெல்லாம் வந்து ஐயா மாறன் எம்பி வந்து 3 நாள் கழித்து ஊருக்கு போனாங்க. அவங்ககிட்ட வந்து எல்லாமே பிரிண்ட் போட்டு கையில் கொடுத்துட்டோம், ஆல்பமாக கொடுத்துட்டோம். அப்புறம் வந்து அவங்க வந்து இறந்ததுக்கப்புறம் வந்துட்டு அந்த படங்களை வந்து நான் வந்து தலைவருக்கு வந்து அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அப்போ உடனே அந்த படங்களை வந்து அவங்க தலைவர் வந்து பார்த்துட்டு குமுதத்தில் வந்துட்டு மறக்க முடியுமான்னு ஒரு தொடர் எழுதினாங்க. மனசாட்சி மறக்க முடியுமான்னு ஒரு தொடர் எழுதினாங்க. அந்த தொடரில் வந்துட்டு முதல் அத்தியாயத்தில் வந்துட்டு என்னுடைய தம்பி கோவை சுப்பு நண்பர் இந்த மாதிரி வந்து என் மனசாட்சியோட புகைப்படம் எடுத்த நம்மளுடைய நிகழ்வுகளை வந்து அவங்க வந்து ஃபுல்லாக வந்து எழுதியிருந்தாங்க. அது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதாக இருந்தது. சாதாரணமாக ஊருக்குள்ளே இருந்த என்னை வந்து ஒரு உலகத்துக்கே அறிமுகப்படுத்தின வந்து தலைவர் தான். அந்த கட்டுரையில் வந்து ரொம்ப குறிப்பிட்ட விஷயங்கள் என்னென்னலாம் சொல்லியிருந்தார் நம்மளை பற்றி? ஏன்னா நீங்களே ஏதாவது ஆச்சரியப்பட்டீங்களா? ஸோ இதை பற்றியெல்லாம் தலைவர் தெரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு. மேன் ஆஃப் தி மேட்ச் மாதிரி மேன் ஆஃப் தி ஃபோட்டோகிராஃபர் நீந்தாயா அப்படின்னு சொல்லி எழுதியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப இதாக இருந்தது. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்களோட வந்து பல்வேறு இடங்களுக்கு போயிருக்கீங்க. இப்போ அவர் வந்து ஏதாவது ரொம்ப கூப்பிட்டு ரொம்ப ஒரு பாராட்டின சம்பவங்கள் ஏதாவது இருக்கா? கூப்பிட்டு எல்லா இதுலேயுமே இப்போ பொங்கல் அந்த மாதிரி இது, அதே மாதிரி இப்போ புத்தாண்டு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து டைரியெல்லாம் வந்து எழுதி கொடுப்பாங்க. அதில் வந்து அன்புடன் கோவை சுப்பு அப்படின்லாம் எல்லாமே எழுதி நல்லா இது பண்ணுவாங்க. திமுக தலைவர் ஸ்டாலினோட உங்களுக்கு நெகிழ வச்ச சம்பவங்கள்லாம் ஏதாவது இருந்தால் ஷேர் பண்ணுங்க. இல்லை, அவரோட கூட இருக்கிறது எல்லாமே வந்து சந்தோஷமான தருணங்கள் தான். இல்லை, ஒரு நெகிழ்வான சம்பவம்னா ஏதாவது மறக்க முடியாத சம்பவம்னா எங்கள் அப்பா வந்து இறந்துட்டாங்க. அப்போ வந்துட்டு அவங்களுக்கு வந்து நாங்கள் வந்து தெரிவிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரு நாள் வந்து ஊருக்கு ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்தாங்க. அப்போ பார்த்தப்ப நான் வந்து மொட்டை அடிச்சிருந்ததுனால கூப்பிட்டு கேட்டாங்க என்னைய, என்ன மொட்டை போட்டிருக்கா திடீர்னு அப்படின்னு. இந்த மாதிரி அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்துட்டு அப்படியா, யாரும் சொல்லலை, சரி அப்படின்ட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒரு வாரம் கழித்து கோயம்புத்தூருக்கு திருப்பி வரையில் ஈவினிங் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து மலரஞ்சலி செலுத்தினாங்க. அது வந்து எனக்கு வாழ்நாள்லேயே எனக்கு வந்து பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்தது. மறக்க முடியாத நிகழ்வு அது. இதுக்கு மீறி இன்னொரு நிகழ்வு வந்து எனக்கு வந்து எதுவுமே பெருசு இல்லை. இது ரொம்ப பெரிய நிகழ்வு எனக்கு. திமுக தலைவர் ஸ்டாலினோட கிட்டத்தட்ட ஒரு 50லேருந்து ஒரு 60,000 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ணதா சொன்னீங்க. இது வரைக்கும் எவ்வளோ ஃபோட்டோஸ் எடுத்திருப்பீங்க? இது வரைக்கும் ஒரு 10-11 லட்சம் படக்கிட்ட எடுத்துருக்குறோம். அதாவது வந்து ஆரம்ப காலத்தில் வந்து நெகட்டிவில் எடுக்கிற போது வந்து ஒரு ரோலுக்கு வந்து 36 ஸ்னாப் தான் வரும். தளபதி அவர்களோட போகிற போது வந்து ஒரு 6 ரோல் 7 ரோல் 10 ரோல் அந்த மாதிரி ரோலில் தான் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்போ வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ரோலில் எடுத்துகிட்டு இருந்தோம். அதே இது வந்து இப்போ இந்த டிஜிட்டல் காலம் வந்து 2001 2002 டிஜிட்டலுக்கு வந்தது. டிஜிட்டலுக்கு வர்றதுனால வந்து அப்போ வந்து நம்மளுக்கு வந்து ரோல் வாங்குகிற செலவு, டெவலப்பிங் செலவு அந்த மாதிரி எந்த இதுவுமே இல்லை. அதனால் வந்து இப்போ டிஜிட்டல் வந்த காரணத்தினால வந்து இவ்வளவு படங்கள் கூட அதிகமாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப இருந்தது. படங்களும் வந்து இன்னொன்று வந்து இப்போ ஃபஸ்ட்டு வரையில் வந்து மெமரி கார்டுகள் வந்து ரொம்ப கம்மியாக இருந்தது. இப்போ வந்து மெமரி வந்து 1 TB வரைக்கும் வந்துடுது. அதனால் வந்துட்டு இப்போ என்ன ஆயிடுதுன்னா ஃபுல்லாக வந்து படங்கள் வந்துட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம்னாவே ஒரு 5000 படத்துலேருந்து 8000 படம் வரைக்கும் எடுக்கிறோம். ஒரு ப்ரோக்ராம் போனோம்னா அண்ணன் கூட காலையில் போனோம்னா ஈவினிங் வந்தோம்னா எப்படியும் 4000 படம் 5000 படம் எடுத்துடுறோம். இப்போ இந்த கிராம சபை இதுக்கெல்லாம் போகிறீங்களா? ஒரு நாளைக்கு எவ்வளோ படம் எடுப்பீங்க? ஒரு நாளைக்கு வந்து 3000 படத்துலேருந்து 6000 படம் வரைக்கும் எடுப்போம். டிஃப்ரெண்ட் ஃப்ரேம், ஆங்கிள், வெவ்வேறு ஆங்கிள் அந்த மாதிரி இதில் எடுப்போம். இப்போ என்னென்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம வந்து க்ளோஸ்அப் வந்து நிறைய யூஸ் பண்ணி எடுப்போம் அண்ணனுது. அதனால் இப்போ எவ்வளோ இதில் வந்து இப்போ எல்லா படங்களையும் இந்த 14 லட்சம் படங்களையும் எதில் சேமித்து வச்சுருக்கோம்? எல்லாமே வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் பண்ணி வச்சுருக்குறோம். ஆனால் என்னென்னா நம்ம எடுத்தது வந்து 11 லட்சம் படங்கள் இருக்கும். ஆனால் அதில் வந்து செலக்ட் பண்ணோன்னா வந்து ஒரு சில படங்கள் வந்து கண்மூடி இருப்பாங்க, ஒரு சில இது வந்து சைடில் இருப்பாங்க. நம்மகிட்ட எடுத்தது எல்லாமே காப்பி பண்ணி ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறனால தான் அந்த அதில் வந்து நம்மளுக்கு வந்து குவான்டிட்டி எவ்வளோன்னு வந்து தெரியுது. இல்லை அப்படின்னா வந்து அதில் மொத்த அளவு இப்போ நெகட்டிவ்லாம் வந்துட்டு ஒரு ரோலுக்கு 36 படம் தான். அதில் வந்து நம்ம இவ்வளோ படம் எடுத்தோம்னு சொல்ல முடியாது. 10 ரோல் எடுத்தோம், 20 ரோல் எடுத்தோன்னு தான் சொல்லலாம். இது வந்து இப்போ வந்து டிஜிட்டல் காலன்றனால வந்து நம்மளுடைய அளவை வந்து கரெக்டாக சொல்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் எடுத்த படங்கள் ஏதாவது எக்ஸிபிஷன் வச்சு நீங்கள் அது ஏதாவது பரிசுகள்
வாங்கியிருக்கீங்களா? அது அது சம்மந்தமாக தலைவர் சொல்லியிருக்காரா? இந்த மாதிரி நம்ம வந்து நிறைய வந்து வெளியில் பார்ட்டிசிபேட் பண்ணுவோம். எஜிபிஷன்கள் கண்டஸ்ட் பண்ணையில் அவங்களுக்கு வந்து படம் அனுப்பிச்சி வைப்போம். அந்த மாதிரி படம் அனுப்பிச்சி வச்சதில் வந்துட்டு சிங்கப்பூரில் வந்து ஒரு படம் வந்து செலக்ட் ஆகிருந்து செகண்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்க. 25,000 ரூபா கொடுத்தாங்க. அப்போ வந்து நான் வந்து தலைவரை கலைஞர் ஐயா வந்து பார்த்தேன். பார்த்து ஒரு சால்வை போட்டு அந்த வந்த புக்கை வந்து இந்த படம் சிலியமான படத்தை வந்து ஐயாட்ட காட்டினேன். அப்போ வந்து ஐயா அந்த படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்கு, எவ்வளோ பரிசு கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டாங்க. 25,000 ரூபா ஐயா அப்படின்னேன். இவ்வளோதான் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அது ரொம்ப இதாக இருந்தது. திமுக தலைவரோட புகைப்படங்களை வந்து இப்போ எக்ஸிபிஷனாக வந்து தொடர்ச்சியாக வந்து பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த எக்ஸிபிஷனுக்கு வந்து எப்படி வரவேற்பு இருக்கு? தொடர்ச்சியாக இல்லை, இப்போ தான் முதல் முறையாக பண்ணியிருக்கிறோம் எக்ஸிபிஷன் வந்து. இன்னொன்று வந்துட்டு உலகத்திலே வந்து ஒரு அரசியல் தலைவருக்கு வந்து ஒரு புகைப்பட கண்காட்சி வந்து எடுத்த புகைப்படங்களை வந்து புகைப்படக்காரரே வைக்கிறது வந்து இதுதான் முதல் முறை. வேறு மற்ற எக்ஸிபிஷன்லாம் வந்து நம்ம எடுக்கிற படங்களில் 5 படம் கொடுங்க, 8 படம் கொடுங்கன்னு 2 படம் கொடுங்கன்னு வாங்கி செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ நம்ம எடுத்த படத்தை நம்மளே முடிவு பண்ணி நம்மளே ஃபுல் அண்ட் ஃபுல் வைக்கிறதுனால இது வந்து நல்ல வரவேற்பு இருக்குது. என்னென்னா இப்போ நாங்கள் வந்து இது வந்து ஒரு நாள் தான் இங்கே வந்து இங்கே வந்து வச்சுருக்குறோம். கோயம்புத்தூர்லேருந்து வந்து இங்கே சென்னையில் வச்சுருக்குறோம். எல்லோரும் வந்து இதை வந்து இன்னும் நிறைய நாள் இருந்தால் நல்லா பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குன்னு எல்லோரும் சொன்னாங்க. ஒரு நாள்லேயே காலையில் வச்சுட்டு நைட் எடுத்துட்டீங்க, எங்களால் பார்க்க முடியலன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இன்னும் நிறைய பேர் வந்துட்டு இதை வந்து நீங்கள் மாவட்டமாக வைக்கணும் தலைவர், இதை வந்து நாங்கள் வந்து எல்லோரும் வந்து இதில் நேரில் பார்க்கலன்னு இது வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி எல்லோரும் மாவட்ட வாரியாக வைக்கணும்னு சொன்னாங்க. இதை பற்றி அண்ணன்கிட்ட சொல்லணும். அவங்க அண்ணன் என்ன சொல்கிறாங்களோ அதை பொறுத்து வர எல்லா ஊர்களையும் வந்து இனிமேல் வந்து இந்த புகைப்பட கண்காட்சியை வந்து எல்லா ஊர்லேயும் பண்ணுவோம். கோவையில் வந்து ஒரு பத்திரிக்கையில் ஒரு ஃப்ரீலான்ஸ் புகைப்பட கலைஞராக இருந்த நீங்கள் வந்து எப்படி வந்து இந்த திமுகவோட ஒவ்வொரு பெரும் தலைவர்களுக்கு வந்து தொடர்ச்சியாக புகைப்பட கலைஞராக வந்து எடுத்துகிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு தொடக்கம் இருக்கும்ல, யாராச்சும் ஒரு திமுக காரரோட லிங்க் இருந்திருக்கும் பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லுங்கள் சார். அதுக்கு வந்து என்னுடைய நண்பர் வந்து ஒரு பத்திரிக்கையில் வந்து புகைப்படக்காரர் இருந்தார். அவர் தான் வந்து நம்மளை வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்து கொண்டு வந்தார். அவர் வந்து ஒரு திமுக சார்ந்த ஒரு பத்திரிக்கையில் இருந்தார். அவர் தான் வந்து இந்த இதுக்குள்ளே வந்து நம்மளை வந்து அறிமுகப்படுத்தி கூட்டிகிட்டு வந்தார். அவரால் தான் வந்து நம்ம வந்து இந்த அளவுக்கு இவங்களோட வந்து இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிது. தொடர்ச்சியாக வந்து அதை தக்க வச்சுட்டு இது நம்ம வந்து தொடர்ச்சியாக அவங்களோட பயணிச்சுட்டு இருக்கிறோம். இப்போ அதுக்கு தகுந்த அளவுக்கு வந்து இப்போ தளபதி அண்ணன் வந்து ஃபுல்லாக வந்து ஒத்துழைப்பு, அவங்களுடைய ஒத்துழைப்பு இருக்குது. நம்ம படம் எடுக்கிறதுக்கு உண்டான ஒத்துழைப்புகள் இருக்கிறதுனால அவங்களோட பயணிக்கிறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குது. அதாவது தொடர்ந்து திரு மாறன் அவர்கள் தொடங்கி திமுக தலைவர் கலைஞர், இப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் கூட தொடர்ச்சியாக வந்து அந்த பயணம் தொடர்ந்துகிட்டே இருக்குது. இப்போ வந்து அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூடயும் வந்து இப்போ அவங்க போகிற கிராம சபை இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து அவங்க கூடயும் வந்து இப்போ நான் போயிட்டுருக்கிறேன். இது வந்து அப்படியே வந்து தலைமுறையாக ஒரு 3 தலைமுறையாக தொடர்கிற அளவுக்கு எனக்கு வந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறதுக்கு அவங்க இதில் குடும்பத்தில் வந்து வாய்ப்பு இருக்கிறதுக்கு வந்து எனக்கு வந்து மனசு வந்து ரொம்ப நிறைவாக இருக்குது. ஒரு ஃபேமிலி ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க. நானும் குடும்ப ஃபோட்டோகிராஃபராக இருக்கிறோம். உங்களோட இந்த 30 வருஷம் புகைப்பட கலைஞரான அந்த வாழ்க்கை, திமுக தலைவர்கள் தொடர்ச்சியாக கலைஞர் தொடங்கி இப்போ இருக்கக்கூடிய திமுக தலைவர் ஸ்டாலின், உதயநிதி அவர் வரைக்கும் தொடர்ச்சியாக அவங்க கூட ட்ராவல் பண்ண பல்வேறு விஷயங்களில் வந்து எங்களோட பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம். உங்களுக்கும் வணக்கம். கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி நேயர்களுக்கும் வணக்கம்.